சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 14வது அத்தியாயம் என்று பார்க்க இருக்கிறோம். சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு விளக்கம் தரும் முகத்தான் குணத்ரய விபாக யோகம் என்ற பெயருள்ள இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறேன். குணத்ரய விபாகம்னா முக்குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களை பற்றி கண்ணன் இதில் சொல்கிறான். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உலகின் மற்ற மதங்கள் செய்யாத ஒரு ஆன்மீக சேவை இந்த அத்தியாயம் நமக்கு செய்கிறது. மற்ற மதங்களிலே தவறு செய்யாதீர்கள், நன்மை செய்யுங்கள், இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தவறுனா என்ன, நன்மைனா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, ஒருத்தன் ஏன் பாவம் செய்கிறான், ஒருத்தன் ஏன் புண்ணியம் செய்கிறான், இதையெல்லாம் டிசெக்ட் பண்ணி இந்த ஜுவாலஜி அல்லது பயாலஜி கிளாஸில் அறுத்து உடல் உறுப்புகளை தனித்தனியாக எடுத்து காட்டுவாங்க. அது மாதிரி ஒரு செயல் எப்போ பாவமாகுது, ஒரு மனுஷன் ஏன் பாவம் செய்கிறான், அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, ஒரு மனுஷனுக்கு புண்ணியத்தில் ஏன் நாட்டம் வருது, புண்ணியம்னா என்ன என்று கண்ணன் இதிலே விபரமாக எடுத்து விளம்புகிறார். எந்த மதமும் மனிதனுக்கு செய்யாத தொண்டு இது ஒரு சவாலான கேள்வி. இந்த 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. மனிதனுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் இவற்றின்பாற்பட்டது. இதனால தான் சில செயல்கள் பாவமாகின்றன, சில செயல்கள் புண்ணியங்களாகின்றன என்று கண்ணன் சொல்கிறான். அதனால தான் தமிழில் இந்த அத்தியாயத்துக்கு எக்குணமும் முக்குணமே என்று நான் தலைப்பு கொடுத்தேன். இது சாதாரணமாக ஒரு சராசரி கீதை மாணவனுக்கு போர் அடிக்கக்கூடியதாக இருக்கும். சத்துவத்தை போய், ரஜஸை போய், தமஸை போய் இவர் எடுத்து பிரித்து பேசுகிறாரே, இது யாருக்கு வேணும், இந்த லெபார்ட்டரி ஸ்டடி யாருக்கு வேணும் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் மனிதன் இந்த 3 வலைகளிலே சிக்கித்தான் தவிக்கிறான். இதிலிருந்து அவன் தப்பிக்க முடியுமானால் இந்த உலகத்தில் அவனுக்கு துன்பமே இல்லை, கர்மா இல்லை, கஷ்டம் இல்லை, அவன் செய்கிறதெல்லாம் ரைட்டாக தான் இருக்கும், புண்ணியந்தான், மோட்சம்தான். அப்படி ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இதில் சொல்லியிருக்கான். காரணம் இல்லாமல் ஒரு அத்தியாயம் கீதையிலே கண்ணன் ஒதுக்குவான். எடுத்தெடுப்பில் அர்ஜுனனுடைய கேள்வி இல்லாமல் கண்ணனே தொடங்குகிறான். முதல் ஸ்லோகம் பாருங்கள். அதுக்கு முன்னால் இப்போ நான் சொன்ன விஷயத்தை பூரா ஒரு வரியில் பாஷ்யத்தில் ராமானுஜர் சொல்கிறார் பாருங்கள். அத இதானீம் குணானாம் பந்தஹேத்துதா பிரகாரோ குண நிவர்த்தன பிரகாரக ச உச்சதே. 3 குணங்கள் மனிதனை எப்படி கட்டுகின்றன, இந்த முக்குணங்களிலிருந்து மனிதன் எப்படி தப்புவது என்பதை இந்த அத்தியாயத்திலே கண்ணன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிடுறார் ராமானுஜர். உண்மையில் ஃபிலாசபியில் நாட்டம் உள்ளவங்களுக்கு இந்த அத்தியாயம்தான் வேணும். சும்மா விஸ்வரூபம் காமிச்சான், வானத்துக்கும் பூமிக்கும் நின்னா, இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி சப்ஜெக்டு.
ஆனால் பாவம் புண்ணியம் என்ற 2 சக்திகள் இருந்து கொண்டு மனிதனை அப்படி சின்ன சின்ன பீஸாக கிழிச்சு எறியுது. புண்ணியம் நினச்சி ஒரு காரியம் பண்ணுறான், அது பாவமாகி போகுது. பாவம் நினச்சி ஒரு காரியம் பண்ணுறான், அது புண்ணியமாகி போகுது. அப்போ என்ன அடிப்படையில் தான் பாவ புண்ணியங்கள் வகுக்கப்படுகின்றன, அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாமா? அதனால் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஆய்வு மாணவன் பாவ புண்ணியங்களை பற்றி ஆய்ந்து அறிய வேண்டும் என்ற அவா உள்ளவன் விரும்பி படிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல தோணும், ஆனால் உண்மையான ஃபிலாசபிக்கல் ஸ்டடி இதுதான். முதல் ஸ்லோகம் பாருங்கள். பரம் பூயக பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானம் உத்தமம் யஜ்ஞாத்வா முனையக சர்வே பராம் சித்திம் இதோகதாஹா. இப்போ நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஞானத்தில் சிறந்த ஒரு ஞானம் சொல்ல போகிறேன். இதை தெரிந்து கொண்டதனால்தான் முனிவர்களெல்லாம் கடந்த காலத்திலே இந்த உலகை வென்றிருக்கிறார்கள், அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். முனிவர்கள் ஆனது எப்படி, அவர்களுக்கு ஞானம் வந்தது எப்படி, இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை சொல்ல போகிறேன் உனக்கு அப்படின்றார். 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவக சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இதில் என்ன சொல்கிறான், இந்த மாபெரும் பிரகிருதி மண்டலம் இருக்கே, இதுதான் கர்ப்பப்பை. இதில் நான் தான் விதை விதைத்து சகல உயிர்களும் உண்டாகும்படி பண்ணுகிறேன். அப்போது எனக்கு விளைநிலம் மண் இதுதான், நீ பார்க்குறியே இந்த பிரகிருதி மண்டலம்தான், அதில் நான் தான் உழவனாக இருந்து விதைகளை விதைக்கிறேன், உயிர்கள் உற்பத்தியாவதற்கு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல இந்த டிவிஷன் உலகத்தை பார்த்த உடனேயே அதை 2ஆவோ 3ஆவோ பிரிக்கிறதுக்கு யாருக்கும் தோணாது. கண்ணன் சொல்கிறான், முக்கியமாக 2 டிவிஷன் இருக்குது அதில். ஒன்று அறிவற்ற இந்த பிரகிருதி மண்டலம், 2 அறிவுள்ள ஜீவர்களின் சமஷ்டி. இந்த ஜீவர்களின் மொத்த தொகையை இந்த பிரகிருதி மண்டலத்திலே ஆங்காங்கு விதைக்கிறேன். அவை விதைக்கப்படும் கர்ப்பமாக இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு இந்த உலகம் நடக்கும் என்று ஒரு சிருஷ்டி ரகசியத்தை சொல்கிறான். அதுக்கப்புறம் இது கேட்குற போது அர்ஜுனனுக்கு மூளை தீவிரமடைகிறது. என்னமோ சொல்கிறானே, ரொம்ப டீப்பாக என்னமோ சொல்கிறானேன்ட்டு. 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாக தாசாம் பிரம்ம மகத்யோனிரகம் பீஜப்பிரதக பிதா. இந்த உலகத்திலே என்னென்ன வடிவங்கள் நீ பார்க்கிறாய், அதாவது உயிர்களின் சரீரங்கள், மரம், விலங்கு, மனிதன், இதெல்லாம் மூர்த்தையா, இந்த வடிவங்கள் எல்லாம் இந்த இயற்கை பிரபஞ்சத்திலே உருவாகின்றன. அகம் பீஜப்பிரதக பிதா, நான் தந்தை. இந்த பிரகிருதி மண்டலத்தை தாய் என்று அறிவாயாக. இந்த தாயின் கர்ப்பத்திலே நான் விதைகளாக உயிர்களை விதைக்கிறேன். அந்த விதைக்கப்படும் இடத்தை பொறுத்து சரீரம் வேறுபடுகிறது, குணம் வேறுபடுகிறது.
சில உயிர்கள் எறும்புகளாகின்றன, சில உயிர்கள் சிங்கங்களாகின்றன, சில உயிர்கள் மனிதர்களாகின்றன. அப்போது இந்த பிரகிருதி மண்டலம் என்ற கர்ப்பத்திலே, விளை நிலத்திலே விதைகளாக நான் உயிர்களை வைக்கிறேன். ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? நாற்று நடுறான் அல்லது விதை விதைக்கிறான். அதை நினைவில் கொள்ளுங்கள், நான் ஒரு விவசாயின்றோம். சில வியாக்கியானங்களில் பார்க்குறோம், ஆன்மாவுக்கு ஞானம் வர வேண்டும் என்று முயலக்கூடியவன் கடவுள் என்ற உழவன், அவன் ஒரு விவசாயி, அவன் பார்க்குற விவசாயம்தான் இந்த உலகம் என்று சொல்கிறார்கள். அப்போ எந்த ஒரு உயிரும் ஒரு குறிப்பிட்ட சரீரத்தில் போய் உக்காருதுன்னா அது தற்செயலாக நடக்கிறது இல்லை, எல்லாம் ஒரு கணக்குப்படி நடக்குது. நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு சதுர மில்லிமீட்டரிலும் அவன் பகவான் முழு மகிமையோடு லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், எதை எங்கே வைக்கிறது, என்ன செய்கிறதுன்னு. எல்லா நிகழ்வுகளும் முன்கூட்டியே கணக்கிடப்படுகின்றன. எல்லா சேர்க்கைகளும் பொருத்தத்தோடு செய்யப்படுகின்றன. ஒரு தவறான ஆத்மாவை ஒரு தவறான சரீரத்தில் பகவான் வைக்க மாட்டான். தற்செயலாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறோம், அது தற்செயல் இல்லை. மழை நீரிலே எந்த துளி எந்த ஊரிலே விழ வேண்டும், அதில் எந்த ஆத்மா கலந்திருந்து எந்த பயிரிலே சேர வேணுங்கிறதெல்லாம் கணக்குப்படி இருக்குது. அது ரொம்ப கால்குலேட் பண்ணி ஒரு என்ஜினியரிங் அக்யூரஸியோடு அவன் செய்கிறான். அப்போது நான் விதைகளை வைக்கக்கூடிய தந்தை, இந்த உலகம் தாய் கர்ப்பமாக இருக்கிறது. அப்போது தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள், பசு, மிருகம், பட்சி, கிருமி, கீட்டம். ஒரு மண்ணில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு சின்ன புழு நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கோம், அது கூட கடவுள் கணக்கு பார்த்து வைக்கிறான். இந்த சின்ன புழுக்களை எடுத்து ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அது ஊர்ந்து ஊர்ந்து போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனுடைய வயிற்று தசைகள் எப்படி அழகாக வேலை செய்யுது, கால் இல்லாமல் அது எப்படி நடந்து போகுது. எந்த ஆத்மா புழுவாய் பிறக்க வேண்டும், எந்த புழு எந்த சாக்கடையில் மிதக்க வேண்டுங்கிறது முதற்கொண்டு பகவான் கணக்கு பண்ணி செய்கிறான். நீங்கள் நடந்து போகும்போது ஒரு சின்ன புழு பூச்சியை மிதிச்சுடுறீங்க, என்னமோ செத்து போச்சு கால் மிதிப்பட்டு அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, அன்று அது உங்கள் காலால் மிதிப்பட்டு சாக வேண்டும் என்று ஒரு கணக்கு ஆண்டவன் வச்சுருக்கான். சில எறும்புகள் நம்மால் மிதிக்கப்பட்டு மறுபடி பிழைத்து கொள்ளும், சில எறும்புகள் நசுங்கி செத்து போய்விடும், அதில் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு பல்லி ஒரு பூச்சியை பிடிக்கும், சில பூச்சி தப்பிச்சு போயிடும், சில பூச்சி மாட்டிக்கிட்டு செத்து போகும், அதில் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு மீன் இரையை தேடினாலும் ஒரு பறவை புழுவை பிடித்தாலும் எல்லாமே ஒரு கணக்குப்படி தான் நடக்குது. அதனால் எந்த சரீரத்திலே எந்த ஆத்மா வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் யோசித்து செய்கிறேன். யார் தேவனாக பிறக்கணும், அந்த தேவ சமூகத்திலேயே தலைவன் யார், தொண்டன் யார், ஆம்பளை யார், பொம்பளை யார், அதெல்லாம் கணக்கு இருக்குது. கந்தர்வன், யக்ஷன், தேவர்களையே கந்தர்வர்கள் இருக்கிறார்கள், யக்ஷர்கள் இருக்கிறார்கள், ராட்சசர்கள் இருக்கிறார்கள். யார் யார் எந்த குரூப்பில் போய் பிறக்கணும் அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள், பாம்புகள். பாம்பு வந்து முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து பாம்பு குட்டிகள் வந்த உடனே அந்த பாம்பு குட்டிகளை பாம்பை பிடிச்சி தின்னுடும், சிலது தப்பிக்கும். ஆமையினுடைய முட்டைகளிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளிவந்த பிறகு அவை எல்லாம் அந்த ஆற்றை நோக்கியோ கடலை நோக்கியோ நீந்தி வேகமாக போகும், நடந்து போகும். போகிற போது எந்த ஆமை போய் தண்ணீரை சேரும், எந்த ஆமை பாதி வழியிலே கழுகுனாலே கொத்தி தின்னப்படும் தெரியாது.
100 ஆமை குஞ்சுகள் வெளிவந்தால் எல்லாம் பிழைச்சிரும்னு நினைக்காதீங்க. சிலது வழியிலேயே சாப்பிடப்படும். அதெல்லாம் கூட ஒரு கணக்காக இருக்குது. சரீரங்கள் வீணாவதில்லை. மழை காலத்தில் ஈசல் என்ற ஒரு சின்ன ஜந்து, ஒரு கொசு பறவை மாதிரி இருக்கும். அது அல்பஜீவி, சில மணி நேரங்கள் செத்து போயிடும். நாம் நினைக்கிறோம் தற்செயலாக வருது தற்செயலாக போகுதுன்னு. இல்லை, சில ஆத்மாக்கள் சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய அந்த ஜென்மாவை எடுக்கிறது. அதுக்கு ஒரு பாவ புண்ணியம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் நான் தான் பார்த்து செய்கிறேன் அப்படின்றான். அப்புறம் 5வது ஸ்லோகத்திலிருந்து இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டை ஆரம்பிக்கிறான். இப்படி உயிர்கள் படைக்கப்படும் போது எல்லா உயிரும் ஒரே குணம் உள்ளதாக இருக்கிறது இல்லை. மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதான் சொல்கிறான், சத்வம் ரஜஸ் தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபந்தனந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். நிபந்தனந்தி அப்படின்னா தழைக்கின்றன, கட்டுக்கின்றன. இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணம் இருக்குது. இந்த 3 குணங்களும் ஒவ்வொரு ஆத்மாவை அந்தந்த ஆத்மாவினுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ப இன்னென்ன சரீரத்தில் இப்படி கட்டி வைக்கிறது. அந்த 3 குணங்கள் என்ன, அதை அடுத்தடுத்து விளக்க போகிறான். இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்க, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களின் பாகுபாடு மேல்நாட்டு மதங்களில் இல்லை. இது அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரதாக இருந்தால் ஆரம்பத்திலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். இது விளங்காததுனால தான் அவர்கள் பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்று புரியாமல் தடுமாறுகிறார்கள். இந்த 3 குணங்களிலே ஏதாவது ஒரு குணத்திலே சிக்கிக்கொண்ட ஆத்மா ஏதாவது ஒரு சரீரத்திலே தள்ளப்படுகிறது. இந்த குணத்தின் பிடிப்பு இருக்கிற வரை ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. இந்த 3 குணத்திலிருந்து தப்பிக்கணும். அதுக்கு தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, இன்னென்ன சாப்பாடுகளை விட்டுடுங்க, இன்னென்ன சாப்பாடுகளை சாப்பிடுங்க, இன்னென்ன பழக்கங்களை விட்டுடுங்க, இன்னென்ன பழக்கங்களை மேற்கொள்ளுங்க, அப்போ தான் ஆத்மா தப்பிக்கும். இந்த போதனையை ஹோல்சேலில் லட்சக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாடு, ஒரே நாடு இந்தியா தான். மற்ற நாடுகளில் இந்த போதனை கிடையாது. எது வேணாலும் சாப்பிடுங்கோ, எப்போ வேணாலும் சாப்பிடுங்கோ அப்படின்னு தான் சொல்லணும். வம்பு வழக்கு வளர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே அப்படி இல்லை. சாப்பிட்ற விஷயத்தில் முதற்கொண்டு இந்து மதம் தலையிடுகிறது. ஏய் தம்பி, என்ன கையில் என்ன வச்சுருக்க? இழந்த பழம். இழந்த பழம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அது தமோ குணமானது. அதே சமயத்தில் வாழைப்பழம் சாத்விகமானது, மாம்பழம் கொஞ்சம் ராஜசமானது. பழமானாலும் காயானாலும் அந்தந்த வஸ்துவிலே ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் கேட்டகரைஸ்டாக இருக்குது. கூடுமான வரைக்கும் தமோகுணம், ரஜோகுணத்தை தவிர்த்துரு. அப்படி நீ தவிர்க்கலைன்னா, நான் அப்படி தான் சாப்பிடுவேன் நீ சொன்னீன்னா, சாப்பிடியா என்னாகும் தெரியுமா? அது உள்ளே போய் எந்த குணத்தை நீ தவிர்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த குணத்திலேயே நீ சிக்கிக்கொள்ளும்படி பண்ணிடுவது. உன்னால் தப்பிக்க முடியாது. மனிதன் கோபவசப்படுவதும் கொலைகாரனாவதும் குற்றவாளியாவதும் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மற்ற நாட்டுக்காரங்க எது கையில் கிடைச்சாலும் சாப்பிட்ருவாங்க. இந்தியாக்காரன் அப்படி சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டான். அந்த காலத்துலலாம் பெரியவங்களை கேட்பாங்க, இது சாப்பிட்லாமா நான் அப்படின்னு. பெரியவங்க பார்த்துட்டு இது வேணாம், பார்த்து உனக்கு நல்லது இல்லை அப்படிம்பாங்க. ருசியாக இருக்கேன்னு, ருசியாக இருந்தால் போதுமா? ஆத்மாவுக்கு அது நன்மை செய்யுமா? செய்யாது. ஒன்றும் இல்லை, பதநீர், பனைமரத்தில் பதநீர் கிடைக்குது. அதனுடைய பெருமையை பிரமாதமாக சொல்கிறாங்க. குளிர்ச்சி, பலம் தரும்.
அதெல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னா. ஆனால் ஆன்மீகவாதி பதநீர் பருகலாகாது, அது தமோ குணம், ஞானத்துக்கு குந்தகம். எனவே உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியவை கூட ஆன்மாவுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை மெனக்கெட்டு உட்காந்து சில கூட்டங்கள், ரிஷி கூட்டங்கள் அப்படியே சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டா என்னென்ன மாதிரி ஆகும். அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடு, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்க. அதான் சொல்கிறார், சத்துவம் ரஜஸ் சமம் என்ற இந்த குணங்கள் நிபந்தனந்தி கட்டுகின்றன. ஆத்மாவை ஒரு குறிப்பிட்ட குணத்தில் போய் கட்டுது. ஒருத்தன் உரப்பா மிளகாயாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கோழியாக சாப்பிட்றான், அவன் வெகு விரைவில் கொலைகாரனாகி விடுவான். கொலை வெறியை தூண்டக்கூடிய உணவு அது. ஒருத்தன் பசும் பால், வெண்ணெய், நெய் அதிகம் சாப்பிட்றான், அது சத்துவ குணத்தை கொடுக்கும், அவனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். அப்போ பால் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, நெய் சாப்பிடுங்க. கிருதேன புத்தி விந்ததே, நெய்யினால் அறிவு விருத்தியாகும், வேதம் சொல்லுது. இப்படி உணவையெல்லாம் மைக்ரோஸ்கோப்பிக்கல் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு குணம் இருக்குதுயா, இதை சாப்பிடு, இதை டோன்ட் டச் அப்படின்னு சொல்கிறது இந்த இந்தியாவில் மட்டும்தான்யா. அங்கே பிறந்திருக்கிற என்ன புண்ணியம் பண்ணியோ அதை வேஸ்ட் பண்ணாதே, இந்தியாவை விட்டு ஓடணும்னு நினைக்காதே. இங்கே பிறப்பெடுப்பது என்பது பிறர்க்கரிய ஒன்று. அரிதறிது மானிடராதல் அரிதுன்னா என்ன கேட்டால், அரிதறிது இந்தியனாதல் அரிது, அரிதறிது இந்தியனாய் பிறத்தல் அரிது. கோடியில் ஒருத்தனுக்கு தான் இந்தியாவில் பிறப்பு கிடைக்கும். அங்கே தான் இந்திய தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்க்கும் போது இது நல்லதென்றும் கெட்டதென்றும் சொல்லி வளர்க்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அறிவில்லாததாக, உயிரில்லாததாக, நடமாட்டம் இல்லாததாக உன் ஊனக்கண்களுக்கு தோன்றக்கூடிய இந்த உணவு விஷமம் நிறைந்ததப்பா. நீ வெங்காயமாக சாப்பிட்றியா, பூண்டா சாப்பிட்றியா, அவ்வளவுதான். உன் பிரெயினில் காங்கிரீட் போட்டு அடைச்சிக்கும், அது ஞான விருத்தி இல்லை. கசந்தாலும் பாகக்காய் ஞான விருத்தி, அது சாப்பிடு அப்படி சொன்னாங்க. எந்த சாப்பாட்டை அவன் ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டான்? அரிசி, கோதுமை, அரிசியிலேயே பச்சரிசி, புழுங்கரிசி, பருப்பு, துவரம் பருப்புக்கு இந்த குணம், பாசி பருப்புக்கு இந்த குணம், கடலை பருப்புக்கு இந்த குணம், எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கு சார் வேதங்கள்லேயும் ஆயுர்வேதத்துலேயும். அதில் தான் மனுஷன் பாவம் செய்ய தூண்டப்படுகிறான், புண்ணியம் செய்ய தூண்டப்படுகிறான். ஆகவே உடல் எடுத்த இந்த மனிதனை ஒரு குறிப்பிட்ட குணத்திலே கட்டுவது இந்த ரஜஸ், தமஸ், சத்துவம் என்ற 3 குணங்கள் தான். அப்புறம் 6வது ஸ்லோகத்தில் அவன் சொல்கிறான், தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனக. இந்த சத்துவகுணத்தை பற்றி சொல்கிறேன். இது வியாதிகளிலிருந்து மனிதனை தப்புவிக்கும், அறிவை விருத்தி செய்யும். இது சுகத்துக்கான, இன்பத்தை அடைவதற்கான வழியை காட்டும், ஞானத்தை அடைவதற்கான வழியை காட்டும். இதெல்லாம் சத்துவகுணம் உள்ள வஸ்துக்கள்ங்கிற. அப்போ இந்த 3லே நீ டிசையர் பண்ணக்கூடியது எது, விரும்பக்கூடியது எது? சத்துவகுணம்தான். சத்துவகுண ஆகாரங்கள் நல்லது. அரிசியும் சத்துவந்தான், கோதுமையும் சத்துவந்தான். ஆனால் அதையே பழைய தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா அது தமசு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். யாதயாமங்கிற ஸ்லோகத்தில் சமைத்து 1 நாழிகை ஆவதற்குள் உண்ண வேண்டும், அதுதான் சாத்வீகம்னு சொன்னான். அப்போது மதுபானத்தை வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்ன காரணம், மதுபானம் என்பது பழமையினாலே போதை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் சைனா பக்கம்லாம் போனீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சு அப்படி
போதைப் பொருளை கொடுக்குறாங்க. அதிகமான வருஷம் பூமிக்கடியில் இருந்தால் விலை அதிகம். அதை சாப்பிட்டா போதை கிக்கு உடனே வரும். ரைட்டு, என்ன ஆகும்? உன் மூளையை மந்தப்படுத்திடும், மழுங்க வச்சிரும். அதனால புத்தம் புதுசு அதுதான் வேணும். அதுதான் சத்துவகுணம். சத்துவகுணம் உள்ள பொருள்கள் என்னடா செய்யுதுன்னா, இன்பம் தரும், ஞானம் தரும், அறிவை தரும், வியாதியை போக்கும். அப்போ அந்த மாதிரி உணவாக பொறுக்கி எடுத்து சாப்பிடணும். வனவாச காலத்திலே கூட ராமலக்ஷ்மணர்கள் தமோகுணமான ஆகாரங்களை தவிர்த்தார்கள். நம்ம நாட்டு ரிஷிகளுக்கு அது ரொம்ப ஒரு எச்சரிக்கையான பழக்கமாக இருந்தது. இன்னின் ஆகாரம் நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இப்போ சத்துவகுணத்தை பற்றி சொல்லிட்டானா, அடுத்த ரஜோகுணத்தை பற்றி சொல்கிறான் 7வது ஸ்லோகத்தில். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேயினம். இந்த ரஜோகுணம் இருக்கேப்பா, இந்த ரஜோகுணம்ங்கிறது என்னடா அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தாலும் அது மேலே உனக்கு ஒரு ஆசை வரும். அதுதான் ரஜோகுணம்ன்ற. பற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பொருளை பார்த்த உடனே அப்படியே பற்றிக்கொள்ளணும், இது நமக்குன்னு ஆக்கிக்கணும், வேணும், ஒட்டிக்கணும், அப்படி தோணும். அதுதான் ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ராஜாக்கள் எல்லாம் எனக்குன்னு அலைஞ்சானுங்க. எந்த ராஜாவாவது கிடைச்ச சிம்மாசனம் போதும்னு உட்காந்துருந்தானே, பக்கத்து நாட்டை பிடிப்போம், அந்த நாட்டை பிடிப்போம், திக்விஜயம் போவோம். அலெக்சாண்டர் அலைஞ்சான், ஜூலியஸ் சீசர் அலைஞ்சான், ஜெங்கிஸ்கான் அலைஞ்சான், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அங்கே வந்தவன்லாம் அலைஞ்சான். அதிகமான நாடுகளை பிடிப்போம், நாம் ஏக சக்கரவர்த்தி ஆவோம். பற்று, அது வேணும், அது வேணும். சில பேர் சொல்லுவாங்க, வியாபாரத்தில் திருப்தியே இருக்கப்படாதுப்பா. ஒரு பங்கடை வச்சு ஆரம்பிக்கிறியா, அது ஒரு பெரிய கிராசரி ஷாப்பாக மாறணும். அந்த கிராசரி ஷாப்பு கொஞ்ச நாளில் மாலாக மாறணும். அப்படியே இந்த நாடெங்கும் உனக்கு கிளைகள் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் ஆகணும். பெருக்கிக்கிட்டே போகணும். உலகம் பூரா என்னுடைய கடை தான் இருக்குது, உலகம் பூரா என்னுடைய பிரான்ச்சஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நீ வரணும். விருத்தி விருத்தி, இன்னும் 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 வேணும் வேணும். இதுக்காக தூக்கம் போனால் பரவாயில்ல, சாப்பிடாட்டி பரவாயில்ல, உழைப்பு உழைப்புன்னு உழைச்சி ஏதோ எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு அதில் ஒன்று கூட அனுபவிக்க முடியாதபடி உடம்பெல்லாம் வியாதி வந்து முடங்கி கிடமா. அப்போ இந்த ரஜோகுணம் என்பது பற்றை வளர்ப்பது. ரஜோ ராகாத்மகம். ராகம் என்றால் ஆசை, பற்று, எதை பார்த்தாலும் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம். கிருஷ்ணா அசங்கம், அதாவது தாகத்தை கொடுக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஆரம்பிக்கிற போது நான் ஒன்றும் அதிகம் ஆசைப்படலை சார், சொந்தமாக குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், ஓட்டு கட்டிடமாக இருந்தால் போதும் சார்மா. அந்த ஓட்டு கட்டிடம் வந்த பிறகு இது கொஞ்சம் மாடி கட்டிடமாக இருந்தால் தேவையில்லைம்மா. அது வந்த பிறகு இன்னொரு வீடு இருந்து அதை வாடகைக்கு விட்டால் தேவையில்லைம்மா. அப்புறம் படிப்படியாக இந்த வீதி பூரா எனக்கு வேணுமா, அப்புறம் இந்த ஊர் பூரா எனக்கு வேணுமா. எவனுக்கு சார் ஆசை வந்து லிமிட்டுக்கு வந்தது? வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். வானமே எல்லை, ஆசை வளர்ந்துக்கிட்டே போகும். அது ரஜோகுணம். தன் நிபந்தனாதி கௌந்தேய கர்மசங்கேன. இதில் என்ன ஆச்சுன்னா, மேலே மேலே சம்பாதிக்கணுங்கிற ஆசை வரும்போது என்ன செய்கிறீங்க? கர்மா சம்பாதிக்கிறீங்க. 4 பேரை ஏமாற்ற வேண்டி வரும், பொய் சொல்ல வேண்டி வரும், அடிக்க வேண்டி வரும், பிடுங்க வேண்டி வரும். இப்படி தானே பாவம் சேருது. பேசாமல் அன்னாடம் 3 வேளைக்கு வேண்டிய ஆகாரம் அது மட்டும் கிடைச்சதுங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற போது வம்பு தும்புக்கு போகிறதில்ல, யாரையும் அடிக்கிறதில்ல, பொய் பேசுகிறதில்ல. ஏதோ அன்னாடம் உழைப்புக்கு வேலை கிடைச்சா போதும், சம்பளம் வந்தால் போதும்னு வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக அதிகமாக போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, போலீஸு எல்லாம் வருதில்ல. கர்மா ஏறுதில்லை கிடு கிடு கிடுன்னு. அவன் அமுக்கு
இவனுக்கு விஷம் வச்சு காலி பண்ணு, அவனுக்கு மருந்து வச்சு முடக்கு, இவனை அடியாள் வச்சு உத, அப்படி புத்தி வேலை செய்யுதில்ல. அதுதான் கர்மா. கர்ம சங்கேன தேகிரம். கர்மா பண்ண வைக்கிறதே இந்த ரஜோகுணம் தான். இந்த ரஜோகுணம் அதிகமாகத்தான் மனிதன் பாவங்களை செய்து கொண்டே போகிறான். அதனால் இந்த ரஜோகுணமான உணவுகளை, பழக்கங்களை தவிர்க்க வேணும் அப்படின்னு. இப்போ தவம் செய்கிறவர்கள்லாம் ஏன் வந்து காட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, நாட்டில் இருந்துக்கிட்டு தவம் பண்ணால் என்ன ஆகுது? கண் பார்வை சுற்றிலும் ஓடுது, மேயுது. பார்க்கிற பொருளெல்லாம் நமக்கு ஆசையை தூண்டுகிறது, ஆசையை அதிகப்படுத்துகிறது. மனசை அடக்கணும்னு சொல்லி வந்துட்டு ஆசைகள் அதிகமாகுதுன்னா வம்பு தானே. அதனால் இந்த ஊரை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவோம். காட்டில் என்ன ஒன்றும் கிடையாது, கட்டடங்கள் கிடையாது. அங்கே போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ணால், ஒரு முனிவர் இருந்தார் சௌபரின்னு. காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்தா அவருக்கு வந்து குடும்பம் நடத்தணும்னு ஆசை வருமா. சே, இது சரியில்லை என்று தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணாராம். ஜலஸ்தம்பனம், தண்ணீரில் மூச்சு விடாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு வித்தை இருக்குது, யோக வித்தை, ஜலஸ்தம்பனம். அங்கே போய் தவம் பண்ணால் என்னாச்சு? மீன்கள் குடும்பமாக அவரை சுற்றி வந்துச்சான். பார்த்தாரு, நமக்கும் குடும்பம் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு ஆசை வந்துச்சான். தண்ணீரை விட்டு வெளியே வந்தார். அந்த ஒரு ராஜாட்ட பொண்ணு கேட்டார். 50 பொண்ணுங்களையும் கட்டிக்கிட்டார். அந்த ராஜாவுடைய 50 மகள்களையும் கட்டிக்கிட்டார். பிள்ளை குட்டி வதன்னு பெற்று பேர பிள்ளைகள்னு சொல்லி ஒரு ஸ்மால் சிட்டியே அவருடைய குடும்பம்னு ஆகிப்போச்சு. பார்த்தார், ஆகா, மனசை அடக்க வேண்டும் என்று தண்ணீருக்குள் போனால் அங்கே குடும்பம்தான் பெருகியது என்று மனம் நொந்து கொண்டார். அதனால சொல்கிறாரு, இந்த ரஜோகுணமானது மேலும் மேலும் ஆசைகளையும் உறவுகளையும் பந்தங்களையும் அதிகப்படுத்தும். அதனால் ரஜோகுணமான ஆகாரங்கள் சுவையாக இருக்கும். ஆனால் நாக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால ரஜோகுணமான ஆகாரங்கள் தான். நல்லா உப்பு உரப்பாக போட்டு ஒரு நான்வெஜ்ஜு ஃப்ரை பண்ணி நெய்யில் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக தான் இருக்கும். வள்ளுவர் தான் சொன்னார், உணவுகளிலே மிக சுவையான உணவு எதுன்னு வள்ளுவர் கேட்டார். அசைவ உணவு தான் மிக சுவையான உணவுன்னு அவர் சொல்கிறார். எப்படிங்கிறீங்களா? கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உலகும் தொழும். எவன் புலால் சாப்பிட மாட்டேன், ஒரு உயிரை கொல்ல மாட்டேன்னு இருக்கிறானோ அவனை எல்லா உலகமும் கீழே விழுந்து கும்பிடுங்கிறார். ஏண்டா அப்படின்னா, எது மிக சுவையான உணவோ அதை வேண்டான்னு சொல்லி இருக்கிறான் அவன் பெரிய ஆள். அந்த குரலுக்குள்ளே ரகசியமாக பதுங்கி இருக்கிறது அதுதான். இப்போ ஒருத்தன் ஒரு குப்பி நிறைய வேப்பெண்ணெய் இருக்குது, அந்த வேப்பெண்ணெய் லேசாக நாக்கில் வச்சு பார்த்துட்டு அப்படி வச்சுட்டான், அப்பா சாமின்னு. யாராவது வந்து பார்க்குறவங்க, இந்த வேப்பெண்ணெய் அவன் குடிக்காமல் இருக்கிறான் பாரு, இவன் பெரிய தியாகிப்பா, இவன் பெரிய முனிவர், இதுக்குன்னு இவனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்களா? வேப்பெண்ணெயை எவன் ஏன் குடிப்பான்? வேப்பெண்ணெயை குடித்தா தான் அவனுக்கு கோயில் கட்டணும், குடிக்காமல் இருக்கிறதுக்கு கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாரு, எவன் அசைவத்தை சாப்பிடாமல் இருக்கிறானோ அவனுக்கு கோயில் கட்டு. ஏன்? அது அவ்வளோ சுவையான உணவு. அப்போ ரஜோகுணமான உணவு டேஸ்டியாக தான் இருக்கும். அதனால தான் ஹோட்டலுக்கு டேஸ்ட் லேண்ட்னு பேர் வைக்கிறான், மீட் பேரடைஸ் அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த சுவைக்கு நீ அடிமையானால் என்ன ஆகுதுடா அப்படின்னா, இந்த ஆத்மா சிறை கைதியாகிறது இந்த உலகத்திலே. அதை மீட்க ஆண்டவன் தான் இறங்கி வர வேண்டும். இது 7வது ஸ்லோகம். அடுத்து 8வது, தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலசிய நித்ராபிஸ் தன்னிபத்னாதி பாரத. தமோ குணத்தை பற்றி பேசுகிறார். தமோ குணம்னா என்ன? சில ஆகாரங்கள் தமோ குணமானவைன்னு சொல்கிறோம். தமோ குணம்னா என்ன அப்படின்னா, அஜ்ஞானஜம், அஜ்ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னு சொன்னால் 4 பேர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்குறோம், யோசித்து பார்க்குறோம், புரியுது. அஜ்ஞானங்கிறது என்னென்னா, ஏற்கனவே கொஞ்சம் நெஞ்சம் தெரியறதும் தெரியாமல் போயிடும்.
சில விஷயங்கள் விளங்கவே விளங்காது சில பேருக்கு. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. கற்பூரத்தை நெருப்பு காட்டினா உடனே குப்பன்னு பிடிச்சிக்கும். அடுப்புக்கறி இருக்கே, அதில் கொஞ்சம் நெருப்பை பற்ற வச்சு லேசாக ஊதுனா பிடிச்சிக்கும். வாழை மட்டை இருக்கே, அதில் நெருப்பை பற்ற வச்சு ஊதுன்னு ஊதுனாலும் பத்தாது. புத்தி 3 வகை: கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழை மட்டை புத்தின்னு. தமோகுணம் அதிகமானால் நம்ம வாழை மட்டை ஆகிடுவோம். வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஏறாது மண்டையில். கடைசி பெஞ்சு கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கும் வகுப்பறைகளில். சாப்பிட்டு வந்து அப்படியே யோக நிதிரை இருப்பாங்க. வாத்தியார் கற்றுன்னு கத்தி என்ன புரியுதான்னு கேட்டால் தலையாட்டுவாங்க. கூப்பிட்டு கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியாது. அறிவு வேலை செய்யாது, தமோ குணம். அதனால் அஞ்ஞானஜம் மோகனம், அறிவை மறைப்பது. நல்லதை கெட்டதாக காட்டும், கெட்டதை நல்லதாக காட்டும். பிரமாதம் என்றால் மனக்குழப்பம், பலவீனம், வில்பவரின்மை. எதன் மேலே ஆசை வரக்கூடாதோ அது மேலே ஆசை உண்டு பண்ணுறது. ஆலசியம்னா சோம்பல். படுத்துக்கிட்டு தான் நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். உட்காந்துருக்கிற போது கூட நிமிர்ந்து உட்காராமல் கால் மேலே கால் போட்டு சாஞ்சு உட்காரணும். ஏன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போதும்னு சொல்கிறாங்க, 10 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் என்று சோம்பலிலே தூக்கத்திலே நாட்டம் கொடுக்கும் தமோகுணம். நீங்கள் பெரிய விஞ்ஞானிகள், முன்னேற்றம் அடைந்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க, 5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. நைட் வேக்கிங் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கிரேட்னஸ். ஆனால் தமோகுணம் உள்ளவனுக்கு தூக்கம்தான் அப்படி சொர்க்கமாக இருக்கும். சில பேர் எப்போ தூங்க சொன்னாலும் தூங்கிடுவான் உடனே. சில பேர் தூக்கம் வராது படுத்தாலும். அப்படி தமோகுண பிரதிகளாக நாம் மாறாமல் இருக்க வேண்டுமானால் இந்த தமோகுணத்துக்கான ஆகாரங்களை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரைக்கும் பழைய சாப்பாடு, நேற்று குழம்பு, முந்தா நேற்று குழம்பு. சில பேர் கல் சட்டின்னு ஒரு சட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாள் மிஞ்சக்கூடிய சாதத்தையும் அதில் போட்டு சேர்த்து 8 நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே நுரைச்சி போயிருக்கும். அதை உட்காந்து சாப்பிடுவாங்க எடுத்து. இதெல்லாம் தமோகுணத்தை கொடுக்கும். இது தவிர காய்கறிகள்லேயே தமோகுணமான ஆகாரங்கள், மேல்நாட்டு ஆகாரங்கள் பல தமோகுணமான ஆகாரங்கள். அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது. இது மனிதனை சோம்பேறியாக்குவது, அஞ்ஞானியாக்குவது, தவறாக காட்டுவது. நல்லதை கெட்டதாக காட்டும், கெட்டதை நல்லதாக காட்டும். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா தமோகுணத்தை தவிர்க்க வேண்டும்ங்கிறது. அடுத்து 12ல் இந்த ரஜோகுணம் அதிகமானால் என்ன ஆகும்? முதல்ல பற்று வரும்னு சொன்னார். அவ்வளோதானா? வேறு இல்லையான்னு 12ல் பாருங்கள். லோபக பிரவிருத்திர் ஆரம்ப கர்மணாம் அசமக ஸ்பிருஹா ரஜஸ்யேதானே ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப. ரஜோகுணம் அதிகமாக கருமித்தனம் அதிகமாக, உலகிலேயே முன்னேற்றத்தின் நாட்டம், அதை அடைவதற்காக பாபகர்மாக்கள் செய்தால் பரவாயில்லை என்கிற எண்ணம், மனசில் அமைதியின்மை, இதெல்லாம் தீவிரமான ஒரு ஆசை வெறியை கொடுக்கும். அப்போ அவனுக்கு ரஜோகுணம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு தூக்கமே வராது. சதா படுத்துக்கிட்டு எதை பிடிக்கலாம், என்ன செய்யலாம் என்கிற ஒரு வெறியிலேயே இருப்பான். அவனுக்கு மனசில் சாந்தி என்பதே இருக்காது. அவனுக்கு 5 கோடி ரூபாய் ஏற்கனவே இருந்தால் அதை நினச்சி சந்தோஷப்படுற மனசு வராது. தனக்கு இன்னும் வராமல் இருக்கிற 50 கோடியை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு உறுத்தாது. அப்படி ஒரு பலவீனம் வந்துடுது. அதில் என்ன ஆகிடுதுன்னா, உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இன்னும் பெரிய பணக்காரராக வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த பணக்காரங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அவங்கள பிடிச்ச விதி, அடிக்கடி மில்லியனர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று போடுவாங்க.
கோடீஸ்வரர்களுடைய குழுமம் மீட்டிங். அதில் பார்த்திங்கன்னா மிக அதிக பணக்காரனுக்கு முதல் மரியாதை கிடைக்கும், மற்ற பணக்காரங்களுக்கெல்லாம் குறைச்ச மரியாதை கிடைக்கும். இந்த மீட்டிங்க்கு போயிட்டு வந்த உடனே இந்த குறைவான பணக்காரர்கள் நாமும் நம்பர் 1 பணக்காரன் ஆகணும் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றுது. அப்போது சம்பாதிச்ச பணம் பத்தாது, இன்னும் வேணும் என்கிற ஒரு வேட்கை தேட்டை அதிகமாகிறது. அதில் தான் மனிதன் போருக்கு கிளம்புறான், போட்டிக்கு கிளம்புறான், பாவங்கள் செய்வதற்கு அது அடிப்படையான காரணமாகிறது என்கிறார். அடுத்து தமோகுணம் அதிகமானால் என்ன ஆகும்? 13 சொல்கிறாரு, அப்பிரகாஷோ அப்பிரவருத்திச்ச பிரமாதோ மோக ஏவச்ச தமஸ்யேதானி ஜாயந்தே விவருதே குருநந்தன. தமோகுணம் ரொம்ப அதிகமாகுதுன்னு வைங்க. அதாவது என்னென்னா, சில பேர் சதா ட்ரிங்க்லேயே இருப்பாங்க. அந்த முதல்ல ஊற்றின ட்ரிங்க் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு புத்தி நார்மல் ஆகுதுன்னு சொன்னால் உடனே ஓடி போய் அடுத்து 20 மில்லி போட்டு வந்துடுவாங்க. அந்த நார்மல்ஸிக்கு வரக்கூடாது. எப்படி வண்டியில் வந்து பெட்ரோல் குறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்களோ அது மாதிரி இந்த புத்தி கலங்களாகவே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷம். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கிற என்ன ஆகுதுன்னா, சதா ஒரு தூக்கம், சுறுசுறுப்பின்மை. நாக்கு முதற்கொண்டு பேசும்போது ஒரு தெறிப்பாக சுறுசுறுப்பாக வார்த்தைகள் வராது. நாங்கள் போயிடுவாயே அப்படிமா. ஏன்னா தமோகுணம் அது. அப்போது அறிவின்மை, தவறான முடிவுகள், மோகம், சில விஷயங்களை பார்த்தா அதை விடக்கூடாது என்கிற ஒரு மோகம், பற்று, பேய்ப்பிடியான பற்று. பார்க்குற மனுஷனுக்கு இது மேலே அவனுக்கு இவ்வளோ மோகம் அப்படின்னு தோணும். இதெல்லாம் தமோ குணத்தின் காரணமாக வருகிறது. அதனால் காமக்ரோத லோப மதமோகம் ஆச்சரியங்கள் என்று 6 பகைவர்கள் இப்படி தான் நமக்கு மனசுக்குள்ளே முளைக்கிறார்கள் இந்த ஆகாரத்தினால தான் என்று அவன் சொல்கிறான். அப்போது தமோகுணம் அதிகமாகும்போது உங்களுக்கு இப்படி எண்ணங்கள் வருது. இப்போ துரியோதனன் இருக்கிறானே, அவன் தனக்கென்று கொடுக்கப்பட்ட சொத்தின் பகுதியை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம்ல. அவனுக்கு ஏன் வந்து பாண்டவர்களுடைய சொத்தின் மேலே ஆசை வந்தது? இந்த மோகம், பேராசை. அனாவசியமாக பாண்டவரை பகைத்து அழிந்து போனான். அப்போது உங்களுக்கு கஷ்டம் வரணும்னா எங்கேருந்தோ வர்றதில்லை, உங்கள் புத்திக்குள்ளே புகுந்து துர்புத்தியை கொடுத்து தீய எண்ணங்களை கொடுத்து உங்களையே பாவம் பண்ண வச்சு நீங்களே உங்களுக்கு எதிரிகளாகிறீர்கள். அப்படி தான் தலைவிதி வேலை செய்யும். விநாசகாலே விபரீத புத்தி. அப்போது அறிவு வந்து கெடும்போது அழிவு வருகிறது. அதுக்கெல்லாம் காரணம் நாம தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறாரு 17. சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச்ச பிரமாத மோகு தமசோ பவேதோ அஜானமேவச்ச. இதில் இந்த சத்துவகுணம் ஆகிற போது அறிவு முகிழ்கிறது, ரஜோகுணம் அதிகமாகிற போது பேராசை முகிழ்கிறது, தவறான பற்றும் குழப்பமும் தமசினால் ஏற்படுகிறது. அதனால் உங்கள் குணங்களை வச்சு நீங்கள் என்ன பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கங்கிறார். எனக்கு சத்துவகுணம் அதிகமாக, ரஜோகுணம் அதிகமாக, தமோகுணம் அதிகமானு நான் முனிவரை போய் கேட்க வேண்டாம். இதை பதில் சொல்கிறதுக்கு ராமானுஜர் எனக்கு வேண்டியதில்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு எதில் நாட்டம் இருக்குது, என்னுடைய டேஸ்ட் என்ன, என்னுடைய ரசனை என்ன, அதை வச்சு நான் முடிவுக்கு வரலாமே. அதான் சொல்கிறேன், ஞானத்தில் உனக்கு நாட்டம் இருக்கா, அப்போ உனக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆசை மோகத்தில் அதிகமாக இருக்குதா, அது ரஜோகுணம். சோம்பலில் அதிகமாக இருக்கா நாட்டம், தமோகுணம். அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ரூட்டை மாற்றிக்கேன்றான். அப்போது பாவம் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லவில்லை, அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த குணங்கள் முதிர்ந்து முற்றி அது பாவங்களான பிறகு தான் உலகின் மற்ற மதங்கள் சீனுக்கே வருது, கொலை செய்யாதே திருடாதேன்னு. ஆனால் இந்து மதம் அதுக்கு முந்தின ஸ்டேஜிலே வருது. உங்கள் வாழ்க்கையில் அது தலையிடுதுடே, இந்த சாப்பாடுகளை விட்டுடு,
இந்த பழக்கங்களை விட்டுடு, இந்த காரியங்களை விட்டுடு, இல்லாட்டி இது கொலைகாரன் ஆக்கிடும், இல்லை உன்னை திருட வைக்கும், பொய் சொல்ல வைக்கும். அப்போ பாவத்துக்கு முந்தின ஸ்டெப்லேயே எச்சரிக்கை கொடுக்குது பகவத்கீதை. அதை தான் நான் தனித்தன்மைன்னு சொல்கிறேன். முதிர்ந்து பாவம் ஆன பிறகு நான் தான் செய்யாதேன்னு சொன்னேன்ல, செய்துட்டில்ல என்று சொல்லி பிரயோஜனம் என்ன? அதான் கிருஷ்ணன் சொல்கிறான், ஒரு காரியம் பாவமாக வடிவெடுப்பதற்கு முன்பு அதை தவிர்ப்பதற்கு வழி சொல்லித் தருவது பகவத்கீதை. அதை தான் நம்ம இந்த 14th சாப்டரில் பார்க்குறோம். அடுத்து 18, ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜெகன்னி அகுணவருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. சரி, சத்துவகுணம் உள்ளவனுக்கு ஞானம் வந்துருச்சு, அவன் எங்கே போவான், என்ன செய்வான்னா, செத்து போன பிறகு மேல் நோக்கிய உலகங்களுக்கு போவான். மேல் இருக்கிற உலகங்கள் ஞான உலகங்கள், முன்னேற்ற உலகங்கள், முக்தியை நோக்கிய உலகங்கள். ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் மத்திய லோகங்களில் இருப்பான். தமோகுணம் அதிகமாக இருந்தால் பாதாள லோகம், கீழ் உலகங்களுக்கு போவான், கீழ் ஜென்மம். சமண மதத்திலே ஒரு கோட்பாடு உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்த உடனே அந்த க்ஷணமே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவன் உடலை தொட்டு பாருங்கள். அவன் உடலின் எந்த பகுதி உஷ்ணமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தீர்கள் என்றால், தலை சூடாக இருக்குன்னா உயிர் தலைவலியாக போயிருக்குன்னு அர்த்தம், அவன் மேல் உலகங்களுக்கு போயிருக்கிறான். உடம்பு வயிற்று பகுதி மார்பு பகுதி சூடாக இருந்தால் அவன் மத்திய லோகங்களுக்கு போயிருக்கிறான். கால் பகுதி சூடாக இருக்குமானால் அவன் கீழ்ப்பறவை எடுத்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்போ உயிர் உடலை விட்டு பிரியும் போது எந்த உறுப்பு வழியாக போகுதுங்கிறத வச்சு அதுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி அப்படிங்கிறத முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதான் இங்கே கண்ணன் சொல்கிறான், சத்துவகுணம் அதிகமாக நீ வாழ்ந்திருந்தால் நீ மேல் உலகங்களுக்கு போவாய், சிரசு வழியாக உயிர் போகும். ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் மத்திய திஷ்டந்தி ராஜசாக, மத்திய உலகங்களுக்கு போவாய். அடுத்து கீழே வந்து அதோகச்சிந்தி தாமசாக, தமோ குணமான ஆகாரத்தை உண்டு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கீழ்பிறவிகள் ஆந்தையாக பிறப்ப, நாயாக பிறப்ப, பூனையாக பிறப்ப, இல்லை மனிதர்களே மட்டமானவனாக பிறப்ப. ப்ரொமோஷன் இல்லை, அது டிமோஷன். அதனால் கடைசியில் அதில் கொண்டே விட்டுடும். நீ பாட்டு கத்திக்கிட்டே சத்துவகுணம் ரஜகுணம் தமோ குணம்னு, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், எனக்கு பிரியமாக இருந்தால் சாப்பிடுவேன், போயா அப்படின்னா ஓகே, எனக்குன்னா செத்த பிறகு நீ எங்கே போவ, அப்போ நாங்கள் வர மாட்டோம் கூட, நீ கீழ் உலகங்களுக்கு போய் துன்பப்படுவாயப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன், தமோ குணத்தை தவிர்ப்பாய் என்று அங்கே சொல்கிறான். இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கண்ணன் இங்கே போதிக்கிறான் அர்ஜுனனுக்கு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போது தவறு செய்யாதே என்று சொல்வது பெரிதல்ல, எல்லா மதங்களும் அப்படித்தான் சொல்லுகின்றன. என்ன செய்தால் நீ செய்கிற காரியம் தவறாக முடிந்துவிடும், எச்சரிக்கை என்று சொல்வது பகவத்கீதை. அதனால தான் இந்த 14வது அத்தியாயத்து விசேஷ அக்கறை கொடுத்து படிக்கணும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் 26 அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சத்துவகுணம்னு சொல்கிறீங்களே, அது வெறும் சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கா? நான் மேல் உலகங்களுக்கு போக வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும், ஞானம் அடைய வேண்டும், அதுக்கு ஏதாவது சுருக்கு வழி இருக்கான்னா அவன் சொல்கிறான், மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்தைத்தான் பிரம்மபூயாய கல்பத்தே. எவன் ஒருவன் என்னை அதிகம் தியானிக்கிறானோ அவன் சத்துவகுணம் அடைந்து மேல் உலகங்களை அடைகிறான். எல்லாமே சாப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சாப்பாட்டிலேயே கவனம் செலுத்த முடியாது. சில சமயம் கண்டது சாப்பிட்றாப்புல தான் இருக்கும். அதுக்கு அவன் சொல்கிறான், என்னை தியானிப்பதிலே உன் நாளின் பெரும்பகுதியை நீ செலவிடுவாயா. அந்த காலத்துலலாம் வந்து கண் விழித்திருக்கிற நேரத்தில் பெரும்பகுதியான நேரம் இறை தியானத்திலே செலவு செய்தார்கள். காட்டில் பாண்டவர்கள் இருந்தாங்களே, அப்போ அவங்களுக்கு பொழுது எப்படி போச்சு? வியாசபாரதம் என்ன சொல்லுது? சதா யுதிஷ்டிரன் ஜபதபங்களிலே இருந்தான்.
பீமன் கூட அவன் திண்ணிப்பாய் தான், ஆனால் அங்கே இருக்கிற வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்களை தேடி சென்று வழிபாடு செய்வான். அப்போது இறை தியானம் என்பது என்ன பண்ணுதுறான்னா, விஷ்ணு சிந்தனம், மானச ஸ்நானம். இந்த உடம்பு அழுக்கு போகிறதுக்கு தண்ணீர், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கு, அதாவது தமோகுணம் ரஜோகுணம் நீங்குவதற்கு விஷ்ணு சிந்தனம். பெருமாளை தியானித்தா போதும், சத்துவகுணம் குபுக்கு புக்கு புக்கு புக்குன்னு வரும். இப்போது மேல் உலகத்திலே தெய்வங்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான கோவில்களில் பார்த்திங்கன்னா அந்த சிறு தெய்வங்கள்லாம் ஏதோ ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் விக்கிரகம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தியானிக்கிறதுனால என்ன ஆகுது, தங்களை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய யோக மகிமை அதிகமாகிறது. அவர்கள் இன்னும் மேன்மேலும் பெரிய பதவிகளுக்கு போவதற்கான புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறார்கள். அவங்க சும்மா சீட்டாடிக்கிட்டு வீண் பொழுது போக்குறது இல்லை. அப்போது இறை தியானத்துக்கு நம்ம காட்டுக்கு போய் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா பஸ்ஸில் போகிற போது, நாற்காலியில் உட்காந்துருக்கிற போது அப்படியே கண்களை மூடி நம்ம தியானிக்கிறதுக்காக தான் இத்தனை கோயில் இருக்குது. கிருஷ்ணன் கோயில் எத்தனை, வெங்கடாஜலபதி கோயில் எத்தனை இருக்குது. அதை அப்படியே கண்களை மூடி தியானித்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த மனசில் இருக்கிற கல்மஷங்கள், அழுக்குகள் எல்லாம் நீங்கி போகின்றன. அதுக்கு நீங்கள் எந்த வாஷிங் பவுடரும் போட வேண்டியதில்லை, போய் திவ்ய ஸ்நானங்கள் பண்ண வேண்டியதில்லை. வெறும் தியானத்திலேயே உங்களுக்கு அது கிடைக்கும். அதான் சொல்கிறா, மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன. மனம் அப்படி இப்படி அலை மோதாமல் பக்தி செலுத்துகிறவர்கள் இந்த முக்குணங்களையும் தாண்டுகிறார்கள். சத்துவகுணம் கூட இது மிஸ்ர சத்துவம், அதாவது கலப்பான சத்துவகுணம். சுத்த சத்துவம்னு வைகுண்டத்தில் இருக்குது. அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அது எப்படின்னு சொன்னால், ஒரு நன்கு துடைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ், இப்போ கார் கண்ணாடி இருக்குது, அந்த கார் கண்ணாடி வழியாக நம்ம அந்த பக்கம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். ஆனால் குறுக்க கண்ணாடின்னு ஒரு வஸ்து இருக்குது இல்லையா, அது தெரியுது இல்லை, அந்தளவு ஒரு மறைப்பு இருக்குல்ல, அதுதான் சத்துவகுணம். பூமியில் இருக்கிற சத்துவகுணம் மிஸ்ர சத்துவம். அந்த கண்ணாடியும் உடைச்சிட்டிங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் தெரியாது சுத்த சத்துவம். அப்போ உத்தமமான ஞானம், அறிவு உங்களுக்கு அப்போ ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா, பகவானை தியானம் பண்ணுவதனாலே. இப்போ நீங்கள் வர்ணங்களிலே அந்த காலத்திலே தள்ளப்பட்ட கீழ்நிலையிலே உள்ளவை என்று சொல்லப்பட்ட வர்ணங்களிலே பிறந்தவர்கள், திருப்பாணாழ்வார், சபரி, திருமங்கை ஆழ்வார், இவங்கள்லாம் எப்படி ஆழ்வார்களுக்கு சமமாக வந்தார்கள் என்றால் இந்த விஷ்ணு தியானம்தான். அவங்க அழுக்கு தான் உடுத்தியிருப்பாங்க, சும்மா மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. ஆகாரம் கூட பிரமாதமான சத்துவகுணமான ஆகாரம்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்களை மூடி பகவானை தியானிக்க தொடங்கிவிட்டால் நாள் போவது தெரியாது. அப்படியே ஆனந்தமாக தியானிச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுது, அறிவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குகிறது. உங்களுடைய சத்துவகுண ஸ்டாக் அதிகமாகும்படி பண்ணுது. அதிகமானால் என்ன ஆகும், பாவச் செயல்களிலே வெறுப்பு ஏற்படும். அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு தோணும். இப்போ விலங்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓநாய் இருக்குது, நாய், பூனை இருக்குது. இவற்றுக்கு பச்சை மாம்சத்தை கண்டால் பிரியமாக இருக்குது. ஏன், அது தமோகுணமான ரசனையோடு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பசுமாடு, ஒரு மான் எடுத்துக்கங்க, அதுங்களுக்கு புல் தான் பிடிக்குது, வெஜிடேரியன் டயட் தான் பிடிக்குது. ஏன்னா அது சத்துவகுணம் உள்ள பிராணி. அது மாதிரி நமக்கு உணவிலே, செயலிலே ரஜோகுணமான தமோகுணமானவற்றை வெறுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டுமானால் சத்துவகுணம் அதிகமாக வேண்டும். சத்துவகுணம் அதிகமாவதற்கு பகவத் தியானம் வேண்டும். அப்போ அதிகமான நேரம் நீங்கள் பகவானை தியானம் பண்ணுகிற போது உங்களுக்கு சாத்வீக நாட்டம் ஏற்படுகிறது. அது உங்களுக்கு ஷார்ட்கட்டுங்க. இப்போ 14வது சாப்டரில் இவ்வளவு நேரம் என்னென்னத்தையோ சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு ஷார்ட்கட்டு சூட்சுமன் சொல்கிறான், என்னை தியானியப்பா, என்னை தியானிச்சுன்னா உனக்கு சத்துவகுணம் குப்பு 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 குப்புன்னு ஓடியாரும்ல, எளிது. அதனால் உங்களுக்கு பரபிரம்மத்தை தியானிக்கிறது கஷ்டம்.
அது எங்கும் நிறைந்த ஒரு அத்வைதமான பொருளை எப்படி தியானிக்க முடியும்? அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அர்ச்சாவதாரம். கோவில்களிலே பகவான் அர்ச்சைகளாக நிற்கிறான். எத்தனை கோவில், எத்தனை விதமான கோவில், அவதாரங்கள், லீலைகள். அதிலேயே தியானிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சத்துவகுணம் செல்வமாக தேடி வரும். அப்போ நீங்கள் சத்துவத்திலே பணக்காரராக பெயர் எடுக்கலாம். விதுரன் எடுத்துக்கங்க. விதுரன் அங்கே பாண்டவர்களுடைய கௌரவர்களுடைய அந்த அரண்மனையில் அவன் உயர்ந்த ஜாதிக்கு பிறக்கலை, ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு தான் பிறந்தான். ஆனால் அவனுக்கு கண்ணன் மேலே அதிகமாக பக்தி தியானம் இருந்தது. அதனால் பாக்கி எல்லாருக்கும் வராத ஞானம் அவனுக்கு வந்துடுச்சு. திருதராஷ்டிரனே அவனை கூப்பிட்டு தான் அட்வைஸ் கேட்பான். கிருஷ்ணன் தூது சென்ற போது துரியோதனன் வீட்டில் போய் சாப்பிடல, விதுரன் வீட்டில் தான் போய் சாப்பிட்டான். விதுரனை பாகவத உத்தமன் என்று சொல்லுவார்கள். அவன்கிட்ட இருந்த கை முதல் என்ன, கை சரக்கு என்ன, கிருஷ்ண தியானம்தான். கிருஷ்ண தியானமானது அவனை ஒரு பெரிய சத்துவகுண செல்வந்தனாக்கியது. அடுத்து இந்த கடைசி ஸ்லோகம் 27 என்ன சொல்லுதுன்னா, பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகசிய ஏகாந்திகஸ்ய ச. அதாவது சத்துவகுணம் மட்டும் இல்லை, பகவானுடைய சாராம்சமான ஒரு தோற்றமாக நான் இருக்கிறேன். என்னை தியானிக்கிறது உங்களுக்கு சுலபம். பல தடவையில் கிருஷ்ணன் சொல்கிறான், நீ என் ரூபத்திலே நீ பரபிரம்மத்தை தியானிப்பது சுலபம் அப்பான்னு. அது அவன் மண்டல் ஏறல. அர்ஜுனனுக்கு பல தடவை அது ஒரு ஹெசிடெண்ட்டாகவே இருந்தது. சிவபுரானுக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ன போது நீ என் காலில் பூவை போடாத அவருக்கு போய் சேர்ந்துருன்னு சொன்னால் பண்ணினான், பூவை போட்டான் காலில். ஆனால் மனசில் ஒரு சந்தேகம், இது நிஜமாகவே சிவனுக்கு போய் சேர்ந்துச்சா, எப்படி கிடைக்கும்? அப்படி பல இடங்களில் என்னை தியானிப்பாயாகன்னு சொல்லி பார்த்தான். திரும்ப திரும்ப அவனுக்கு புத்தி வேறு மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதான் கடைசியில் 18வது அத்தியாயத்தில் சர்வதர்மான பரித்தீஜ மாமேக்கம் சரணம், என்னை மட்டுமே சரணடைவாயாக, உனக்கு எல்லா பாவங்களும் போகும், எல்லா நல்லதுகளும் வரும் என்று சொன்னான். அப்போ கிருஷ்ண தியானம் ரொம்ப சுலபமாச்சே. அதனால தான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு, கிருஷ்ண லீலை, பாகவதம், அடுத்து பாரதம், இதை உபன்யாசங்களாக நிகழ்த்தினார்கள், காதார கேட்டார்கள், கீதையை படித்தார்கள். கீதையில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் என்ன தெரியுமா? கண்ணனுடைய குரலே கேட்கலாம். அவன் நேரடியாக பேசுகிறான். மற்ற நூல்களில் கண்ணனை பற்றி தான் சொல்லுவார்கள், இதிலே கண்ணனே தன்னை பற்றி சொல்லுகிறான். இதெல்லாம் ஃபஸ்ட் பர்சனில் அவன் பேசுகிறது தானே. என்னை தியானிப்பாயாக, ஏங்கிட்ட வா என்று உரிமையாக ஒரு நட்புரிமையோடு அர்ஜுனனை பார்த்து சொன்ன அற்புதமான சொற்கள். பகவத்கீதை என்ற ஒரு நூல் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதுக்கு நாம் பகவானுக்கு லட்சம் தடவை நாம் நன்றி சொல்லணும். லாக் லாக் சுக்ரியா கேனா, அப்பேற்பட்ட பாக்கியம். ஆனால் அது நமக்கு எளிதாக கையில் கிடைச்சிருக்கிறதுனால அதன் அருமை நமக்கு தெரியல. அதன் அருமை நாம் உணரும் பட்சத்திலே இந்த ஆத்மாவுக்கு ஈடேற்றம் அதுதான், இந்த உலகத்துக்கே ஈடேற்றம் அதுதான் என்று உணர்வோம். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.